போன வீடியோவில் எண்ணங்களை பற்றி நான் பேசியிருந்தேன். அதோட கண்டினியூட்டி, அதோட தொடர்ச்சி தான் இது. தோல்விகள்ங்கிறது எதிர்பார்த்துருந்தால் நம்மளை நோக்கி வரும்னு சொன்னேன். இதே தோல்விகளை நீங்கள் ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க. சந்திக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காது. அந்த சந்திப்பு என்னென்னா, அதை ஒரு மனோதிடத்தோடு அதை எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் எப்போல்லாம் ஒரு தோல்விகளை நீங்கள் சந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜெயித்ததை நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு இப்போ நினைக்கிற இந்த தோல்வி பயங்கிறது உங்களை விட்டு போயிடும். இதுதான் எப்பவுமே நடக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தருக்கு பணம் தரணும், அவர் உங்களை ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிருப்பாரு. நீங்கள் அதை தைரியமாக மீட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதாவது அதை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அந்த சந்திப்பு எப்படி பண்ணீங்கிறத நீங்கள் உங்கள் மனசுக்கு முன்னால் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த பயம் அது உங்களை விட்டு போயிடும், தானே போயிடும். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். எல்லாமே நம்மளோட அந்த மனசு தைரியமானவன்னு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ஒரு இது. அதுலேருந்து மீண்டது எப்படி அப்படிங்கிறத யோஜனை பண்ண ஆரம்பித்தாலே போதும். 99%, 100% கூட அது ரிலீஸ் ஆகிடலாம். இப்போது அடுத்தது உங்கள் மனசுக்கிட்ட கேளுங்க, நீங்கள் என்ன ஆகணும்னு கேளுங்க. அப்துல் கலாம் சொன்னார் கனவு காலங்கள் அப்படின்னு. அதை எப்படி சொன்னார்? நீங்கள் என்னவோ ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறும். அதுக்கு நீங்கள் முதல்ல ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு எழுதுங்க. இப்போ ஒரு பேப்பரில் எழுதி, நான் இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஓட்டுறேன், எனக்கு இன்னும் 2-3 ஆட்டோலாம் வாங்கி நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறேன்னா, அதுக்கு வேண்டிய முயற்சிகள் அடுத்தது நான் சொல்லித்தராது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. முதல்ல அந்த 2 ஆட்டோ வாங்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ பிக் சப்ஜெக்ட். ஏன்னா உங்களால் 2 ஆட்டோ வாங்கப்படுது, 2 பேருக்கோ 4 பேருக்கோ வேலை கிடைக்கிது. நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு. இப்போ இன்னொருத்தர் இருப்பார், இல்லை நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்பது. ஆரம்பிங்க, நல்ல தொழில் தானே, ஆரம்பிங்க. அந்த தொழிலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது 4 பேர்கிட்ட விசாரிங்க, ஆரம்பிங்க. நான் சொன்னேனே அந்த டெலிபதி, அது தானாக வந்துடும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது தானாக வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் சந்திப்பீங்க, அவன் ஒரு ஐடியா கொடுப்பான், எல்லாம் ஐடியா வந்து ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன ஆகணுங்கிறத நீங்கள் எழுதினீங்க இல்லையா, இதை முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. பேப்பரில் எழுதி டெய்லி நைட்டு படுத்துக்கும்போது நான் இன்னும் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு 4-5 தடவை படிங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, மனசு படிக்க 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 நீங்கள் அதுவாகவே மாற ஆரம்பிப்பீங்க. அம்பானி ஆகட்டும், அதானி ஆகட்டும், டாட்டா ஆகட்டும், பிர்லா ஆகட்டும், எல்லாருமே அவங்கள என்ன ஆகணுங்கிறது அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு தொழிலதிபர் ஆகணும்னு ஆசைப்பட்டு அது ஆகியிருக்கேன், அவ்வளோதான். இது இப்போ இல்லை, நான் என்னோடய வயசு 17, 18 வயசு, 20 வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொந்தமாக தான் வியாபாரம் பண்ணுவேன், நான் சொந்தமாக தான் செய்வேன், நான் 10 பேருக்கு வேலை கொடுப்பேன், இதையெல்லாம் நான் சொல்லுவேன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டுருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அந்த அளவுக்கு நான் கொண்டு வச்சுருக்கேன். அப்படின்னால் நான் என்ன ஆகணுங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணவேன். இதை பற்றி நிறையா புக்கை படித்தவன். அதே மாதிரி மனோதத்துவ புக்கை நிறையா படித்தேன். இதே மாதிரி நான் என்ன ஆகணுங்கிறத டெய்லி நைட்டு படுத்துக்கும்போது நான் சொல்லுவேன். எனக்கு நானே 10 தடவை சொல்லிப்பேன், நான் இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இப்படி ஆகணும். அதுதான் என்னை இந்த உயர்ந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டார். இப்போது நீங்கள் இன்னொன்று கூட நான் ஒரு சிஇஓ ஆகணும், தட் இஸ் நாட் யூஸ்லெஸ். அதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம்.
நீங்கள் ஒரு தொழில் அதிபராக மாறணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஒரு இடத்துல சிஇஓ ஆகிறது என்ன பெரிய விஷயம்? அது வந்து பெத்ரப்பா கடைக்காரங்க கூட ஒரு சிஇஓ தான், பல்கடபதி. அதெல்லாம் வேணாம். சிஇஓ அப்படி இல்லை. நீங்கள் உங்களோட சொந்த தொழிலுக்கு நீங்கள் சிஇஓ ஆகணும். உங்களுக்கு கீழே 10 பேர், நீங்கள் வந்து ஒரு 50 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும். 100 பேருக்கு ஒரு 10 பேருக்கு சப்கான்ட்ராக்டிங் கொடுக்கணும். இதெல்லாம் தான் சப்கான்ட்ராக்டிங்னா உங்கள் பொருளுக்கு உங்களால் பண்ண முடியாமல் போய் மற்றவங்கக்கிட்ட கொடுத்து அவங்க அதை பண்ணி கொடுக்குற அளவுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சின்ன விஷயம் என்னன்னு சொல்கிறேன். ஒரு பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் முத வடாப்பாவ் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஒரு போண்டா மேலே வந்து இப்போ ஒரு பன்னு, இவ்வளோ தான். உள்ளுக்குள்ளே ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஏதோ கொஞ்சம் நெய்யில் தடவி அது மாதிரி நிறைய ஊற்றார். அந்த வடாப்பாவிலே அவர் கோடி சம்பாதிச்சார். இது எப்படி பண்ணார் அப்படின்னா, அவர் ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல வேலை வேணாம் அப்படின்னாங்க. வேலையை விட்டு போச்சு. என்ன பண்ணுறது கேள்வி வந்தது. ஸோ அவர் உடனே ஒரு ஐடியா பண்ணார். மனோபலம் இருக்க அவசியம் என்று வரும்போது புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும். இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை வந்து நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். அவசியம்னு வரும்போது பலவிதமான கண்டுபிடிப்புகளை நீங்களே கண்டுபிடிப்பீங்க. ராமநாத ஐயர்னு உப்பிலியப்பன் கோவில்கிட்ட கும்பகோணத்தில் இருந்தார். அவர் தான் முதல்ல வந்து இந்த இட்லி உப்புமான்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த வீட்டிலலாம் கேட்டு மிச்சம் மீத இட்லி இருந்ததுன்னா ஊற்று போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஜென்ரல் இட்லியை விட அது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த உப்பிலியம்மன் கோவிலில் பெரிய திருவிழாவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து ஒரு பெரிய நிறைய இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி போட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வெளியில் கடன் வாங்கி எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டார். அது மிச்சமாயிடுச்சு. அவர் அதை பற்றி கவலைப்படல. ஆயிடுச்சு. என்ன பண்ணார், வெங்காயம் தக்காளி எடுத்து பொரிச்சு போட்டார், மிக்ஸ் பண்ணார். இட்லியை வந்து இப்போ பாம்பே உப்புமா அப்படின்னு சொல்லி விற்றுவிட்டார். இன்னும் சொல்ல போனால் இட்லியாக விற்றா கூட கம்மியாக காசு வரும். இது அதை விட ஜாஸ்தியாகவே காசு வந்துடும். அதை விட ஜாஸ்தியாகவே நிறையவே சம்பாதிச்சார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவசியம் என்று வரும்போது கண்டுபிடிப்புகள் உருவாகும். கோழி பார்த்துருப்பீங்க, சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு பூனையோ இல்லைன்னா ஒரு நாயோ துரத்திக்கிட்டு வரும், டக்குன்னு ஒரு செகண்டில் பறந்து போய்க்குவாங்க. கோழி ஜென்ரலாக பறக்க முடியாது, அதோட வெயிட்டுக்கு அதோட பறக்க முடியாது. ஆனால் கோழி பறக்கும். அவசியம்னு வரும்போது பறக்கும். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் அந்த அவசியம்னு வரும்போது நீங்கள் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாகும். மூளை வேலை செய்யும், நிறையா ஐடியாஸ் வரும், எல்லாமே பண்ண முடியும். பல்லாக்கை நீ தூக்காதே, பல்லாக்கில் நீ ஏறு. இதுதான் எப்பவுமே. நாம் தான் பல்லாக்கில் உட்காந்துன்னு வரணும். நம்மளை தூக்கத்துக்கு 10 பேர் வரணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. உங்கள் மனோதிடம் கொண்டு வந்து அந்த இடத்துல போய் நிற்க வைக்கும். அடுத்தது, வாழ்க்கையில் வந்து நாம் என்ன நினைக்கிறோம், நம்மளால் பண்ண முடியுமா பண்ண முடியும். எவ்வளவோ பண்ணியிருப்பீங்களே, அதெல்லாம் யோசனை பண்ணுங்க. தானாக வரும், எல்லா ஐடியாவும் வரும். உங்ககிட்டே முடியும்னா முடியும். அதனால தான் உன்னால் முடியும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் நிச்சயமாக முடியும். உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது. எழுதுங்க, என்ன ஆகணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அதை முதல்ல எழுதுங்க. எழுதி படித்து பாருங்கள். அது உங்களுக்கு பெரிய உந்து விஷயமாக மாறும். ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஒவ்வொரு பூக்களுமே பூக்கிறதேன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அந்த பாட்டை அடிக்கடி கேட்டு பாருங்களேன், எவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்குதுல்ல. நினச்சே பார்க்க முடியல. இல்லைன்னா இவர் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பாட்டை வந்து போட்டதாக சொல்லும்போது கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பாட்டு, அது பல பேரோட வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருக்கு. பல இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளை மாற்றிருக்கு.
பிரச்சனைகள் இல்லாதவனே கிடையாது. உலகத்தில் பிறந்ததுலேருந்தே பிரச்சனைகள் தான். ஆனால் அதை மீண்டு மேலே வரணும் தான் எப்போவுமே புத்திசாலி. பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். தோல்விங்கிறது ஒன்று நியர்பை வந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அங்கே தான் நீங்கள் சந்திக்கணும். அதை தான் நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களால் முடியும். முடியும் 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 உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும். முடியாததே கிடையாது. இன்றைக்கி இதுவோ நாளைக்கு சொல்கிறேன்.